இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கைதுமே பரபரப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏவா வேலு மருத்துவமனையில் அனுமதி பயந்து போய்விட்டார். ஆக்ஷன் ரியாக்ஷன். ஆக்ஷன் வந்து அவர் அவதூறாக பேசினது. அதை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லை, கைதை கண்டிக்கிற நீ. யாரை பற்றியுமே தப்பாக பேசக்கூடாது. நீ ஒரு நம்ம பேசியிருக்கோம், பொது வெளியில் ஒரு மனிதன் எப்பயும் எந்த நேரமும் கண்ணியமாக நடந்துக்கணும். ஒரு முதலமைச்சரை பற்றி நீ வாயில் வந்தெல்லாம் பேசுவ, உன்னை விட்டு வைப்பாங்களா? இதே ஸ்டாலினை பற்றி தாவேகாரன் எவனா பேசியிருந்தா விட்டுருப்பானுங்களா? அப்போ இந்த வாடகை வகைகள்லாம் வரிஞ்சு கட்டிட்டு வந்து அதையும் ஆதரிப்பானுங்க. அவர் ரொம்ப அதிகமாக பேசினார், தவறாக பேசினார். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், அவர் வந்து வெறும் அவதூறாக பேசினா கூட மன்னிக்கலாம். அவர் வந்து வெறுப்பு பேச்சை பேசினார். அனிதா ராதாகிருஷ்ணன் ஹேட் ஸ்பீச் இருந்தது. கைதை கண்டிக்கிற வாடகை வாய்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் இனிமேலாவது கண்ணியமாக பேசணும்னு ஒருத்தருமே சொல்ல மாட்டேன்றாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும்பொழுது தாவேக்கா என்னை இழுக்க பார்த்தாங்க. இது வந்து அப்பட்டமான போய் இங்கே நான் கேட்குறேன், ஊரில் வெளியிலலாம் அதாவது பொய் சொல்கிறதுக்கும் புழுவுறதுக்கும் ஒரு அளவு இருக்குன்றாங்க. கோடிக்கணக்கான பேர் டிவியில் பார்க்குறாங்க, வெளியில் ஒரு 1000 பேர் நின்று இருக்காங்க கட்சிக்காரன். இவர் போய் என்ன அப்படியே இந்த கவர்மெண்ட்டை திமுகவை கவுத்துற போகிறாரு நான் கேட்குறேன். முதல்ல இவர் போகிறாருன்னா இவர் பதவி போடும். என்ன நடந்தது கரூரில் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட இப்போ தெரிஞ்சு போச்சு. இந்த அரசு வந்தாலும் இவங்களுக்கு அதில் ஒரு அரசியல் கணக்கு இருக்குது. அதில் தேவையில்லை மேடையில் அவர் சொன்னது தவறு சொல்லியிருக்கக்கூடாது. அதை வச்சு நான் சொன்னது தவறு, எங்களுக்கு தீர்த்து கொள்வதற்கு ஒரு கணக்கு இருக்குன்னு ஒரு அரசு சொல்லக்கூடாது. பழி வாங்கிறது விலங்கின் குணம், மனிதனின் குணம் அல்ல. அதுவும் ஒரு அரசு வந்து சொல்லக்கூடாது, தனிநபராக நீங்கள் சொல்லிட்டு போ. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கைதுமே பரபரப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏவா வேலு மருத்துவமனையில் அனுமதி பயந்து போய்விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முன்னாள் திமுக அமைச்சர்கள் இப்போ தவறு செய்திருக்கிற இப்போ போடாத ரோடுக்கு எதற்கு பணம்ங்கும் போது சில வழக்குகளாக சரியாக இருக்கிறது. இது பழிவாங்கும் நடவடிக்கையாக எடுத்துக்கிறது போன்று அவர்கள் ஒரு தோற்றம் தராங்க திமுக. உண்மையிலே எப்படி இதை பார்க்குறது? அரசு அமைந்த 50 நாட்களில் அடுத்தடுத்த கைது நடவடிக்கைகளையும் விசாரணைகளையும் எப்படி சார் பார்க்குறது? அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். ஆனால் நேற்று இரவு 10 மணிக்கு அவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டார். ஜட்ஜ் அங்கேயே ஜாமீன் கொடுத்துட்டார், ரிமாண்ட் பண்ண மாட்டேன்ட்டார். ஃபைன். 7 வருடங்களுக்கு உறைந்த குற்றங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவர் பேசினது ரொம்ப தப்பு. இன்றைக்கி வந்து கைது நடவடிக்கையை கண்டிக்கிற வாடகை வாய்கள், திமுகவுடைய கைக்கூலிகள், கட்சிக்காரன் கண்டிக்கிறது எனக்கு புரியுது. திமுககாரன் கண்டிக்கிறான்னா அது ஓகே, அவன் கட்சிக்காரன் கண்டிக்கிறான். திமுக இப்போ வக்காலத்து வாங்குகிற பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள் வந்து கைதை கண்டிக்கிறதுன்றது அயோக்கியத்தனமானது. ஆக்ஷன் ரியாக்ஷன். ஆக்ஷன் வந்து அவர் அவதூறாக பேசினது. அதை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லை, கைதை கண்டிக்கிற நீ. யாரை பற்றியுமே தப்பாக பேசக்கூடாது. நீ ஒரு நம்ம பேசியிருக்கோம், பொது வெளியில் ஒரு மனிதன் எப்பயும் எந்த நேரமும் கண்ணியமாக நடந்துக்கணும். ஒரு முதலமைச்சரை பற்றி நீ வாயில் வந்தெல்லாம் பேசுவ, உன்னை விட்டு வைப்பாங்களா? இதே ஸ்டாலினை பற்றி தாவேகாரன் எவனா பேசியிருந்தால் விட்டுருப்பானுங்களா? அப்போ இந்த வாடகை வகைகள்லாம் வரிஞ்சு கட்டிட்டு வந்து அதையும் ஆதரிப்பானுங்க. அவர் ரொம்ப அதிகமாக பேசினார், தவறாக பேசினார். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், அவர் வந்து வெறும் அவதூறாக பேசினா கூட மன்னிக்கலாம். அவர் வந்து வெறுப்பு பேச்சை பேசினார். அனிதா ராதாகிருஷ்ணன் ஹேட் ஸ்பீச் இருந்தது. அவர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார், தூத்துக்குடியில் ஒரு கிராமத்தில் நினைக்கிறேன், ஒரு பகுதியில் தூத்துக்குடியில், என்னுடைய பெயர் ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன் என்று இருந்தால் நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீர்கள்ன்றார். இது எவ்வளோ பெரிய பேச்சு! இதை திமுக தலைவரோ திமுக வக்காலத்து வாங்குகிற வாடகை வாய்களை கண்டிச்சாங்களா? பிஜேபிக்காரன் பேசுகிற பேச்சை, பிஜேபிக்காரன் கூட பேசாத பேச்சை இன்றைக்கி வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகிறார். என் பேர் ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணனா நீங்கள்லாம் ஓட்டு போட்டிருப்பீங்கன்ற. அப்போ மதத்தை வச்சு முதலமைச்சரை நீ வந்து எடை போடுற, கிறிஸ்டியன்ற காரணத்துக்காக தான் நீ ஓட்டு போட்டேன்னு அங்கே இருக்க சிறுபான்மையின மக்கள் மீது நேரடியாக தொடுக்கிற தாக்குதல். இதுக்கு இந்த கைதை கண்டிக்கிற ஸ்டாலினோ கனிமொழியோ அதை கண்டிச்சாங்களா? அனிதா ராதாகிருஷ்ணன் மற்ற மந்திரிகளை மாதிரி வெறும் அவதூறு பேச்சு பேசியிருந்தால் கூட மன்னிக்கலாம், அதை எல்லாரும் பேசுகிறோம். ஆனால் அவர் வந்து ஒரு படி மேலே போய் வெறுப்பு பேச்சு, ஹேட் ஸ்பீச்சுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. எஃப்ஐஆரே தேவையில்லை, சுவமோட்டோவாக போலீஸ் எடுக்கலாம். சுவமோட்டோவாக போலீஸே அதாவது வந்து நேரடியாக வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ்னும் போலீஸே டைரெக்டாக நடவடிக்கை எடுக்கலாம். இதுதான் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு. சில தீர்ப்புகள் உச்சநீதிமன்றம், ஒரு தீர்ப்பில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தீர்ப்புகள், வெறுப்பு பேச்சு, ஜாதி அடிப்படையில், மத அடிப்படையில் எவனாவது பேசுகிறான்னா இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். யாராக இருந்தாலும் பிடிச்சி உள்ளே போடணும், எஃப்ஐஆர் போடணும். அதெல்லாம் இவங்க கண்டுக்கவே இல்லை. அவர் தொடர்ந்து இந்த 54 நாளாக அவர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கார். மற்ற மந்திரிங்க கூட அப்படி பேசலை. முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ச்சியாக விஜயை விமர்சனம் பண்ணி அவருடைய மதத்தை வைத்து அவர் விமர்சிக்கிறார். ஆக்சுவலாக அதில் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், இவங்க அதை விட்டுட்டு இதில் போட்டிருக்காங்க. எனவே கைது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன். கைது என்பது 99% தவிர்க்கப்படணும். அதுவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தா கைது செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் பேசிய பேச்சுக்கு. ஆனால்
கைதை கண்டிக்கிற வாடகை வாய்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் இனிமேலாவது கண்ணியமாக பேசணும்னு ஒருத்தருமே சொல்ல மாட்டேன்றாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அவரோட வக்கீல் என்ஆர் இளங்கோ ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாரு, நேற்று காலையில் பெயில் டிஸ்மிஸ் ஆகும்போது, ஏன் இப்படிலாம் அவர் பேசுகிறாரு, ஒரு முன்னாள் ஒரு முதலமைச்சர்ன்றது வந்து ஒரு யார் இருந்தாலும் அப்படி அந்த பதவி அது ஒரு இருக்கை, அதை ஏன் நீங்கள் அப்படி பேசுகிறீங்க? 67லேருந்து சினிமாக்காரங்க தான் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க, நம்ம எல்லோரும் ஓட்டு போட்டு தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம், ஏன் உங்கள் கிளையண்ட் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு ஜட்ஜு கேட்குறாரு. ஜட்ஜ் இளந்திரையன்னு என்ஆர் இளங்கோவை பார்த்து கேட்குறாரு. அவர் முன்னாள் திமுக எம்பி, உங்களுக்கு தெரியும். இல்லை நான் ஏற்றுக்கல, அவர் பேசினது தப்பு தான், எஸ் இட்ஸ் டெஃபமேட்ரின்றாரு. யார்? என்ஆர் இளங்கோவை. ஆனால் இந்த சட்டத்தில் கைது பண்ண கூட தப்புன்னு வந்த பிறகு இந்த சட்டம் அந்த சட்டம்னு வரப்போகிறது இல்லை. ஒரு முதலமைச்சருக்கு எதிராகவே நீங்கள் இப்படி பேசுவீங்க, ஏன்னா இப்போ சாமானியனுக்கு எதிராக எவ்வளோ பேசுவீங்க? அதனால தான் டிஸ்மிஸ் ஆகுது. எவ்வளோ பேர் பேசுகிறான், எல்லாரும் மேலேயுமே கேஸ் போடுறாங்க, எல்லாரும் அவதூறாக பேசுகிறான்றாங்க. நீ அவதூறாக பேசுனியா இல்லையான்னா எல்லாம் பேசுகிறான்றது எப்படி வந்து அளவுகோலாக இருக்க முடியும்? நான் சொல்கிறேன், அவதூறை தாண்டி அவர் தப்பு பண்ணியிருக்காருன்றேன். அவர் வெறுப்பு பேச்சு பேசுகிறார். என் பேர் ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன்னா எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு அங்கே இருக்க மக்களை பார்த்து பேசுறது எத்தகைய ஒரு வெறுப்பு பேச்சு. இதை இவங்கெல்லாம் ஆதரிக்கிறாங்களா? ஒருத்தன் கூட வாய் திறக்க மாட்டேன்றான். திமுக ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் அரசியல் பார்வையாளர்கள் என்ற போர்வையில் வந்து உட்காரக்கூடிய வாடகை வாய்கள், இது எவ்வளோ பெரிய தப்புங்க. அப்போ நீ பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தார்மீக தகுதி இருக்குது? வெளிப்படையாக அவங்க மந்திரி பேசுகிறார். நீங்கள் பொலிட்டிக்கலாக எவ்வளோ வேணால் சார்ஜ் வைங்க, பழி வாங்குறாங்கன்னு சொல்லுங்கள், அதெல்லாம் ஓகே. ஜாதி அடிப்படையில் முதலமைச்சரை விமர்சிப்பது என்பது ஏற்புடையது அல்ல. அப்போ நீங்கள் அதுக்கான வேலையை கொடுத்து தான் ஆகணும். அஃப்கோர்ஸ் நேற்று அவரை ரிமாண்ட் பண்ணல, எல்லா பேப்பர்லையும் இன்றைக்கி வந்து கைதுன்னு வந்திருக்கு. நைட்டு 10 மணிக்கு ஆர்குமெண்ட்டு பிறகு விட்டுட்டாங்க, அவரை வந்து ஜாமீனில் விட்டுருக்காங்க. அதாவது இவங்கெல்லாம் பொறுப்போடு பேசணுங்க. இப்படி வந்து அதான் ஜட்ஜு அழகாக கேட்டார், ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, அது நியாயமா, அப்படி ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. நீதிமன்றம் அவ்வளோதான் கேட்க முடியும். மந்திரியாக இருந்தவர், ஜெயலலிதா கிட்ட மந்திரியாக இருந்தவர், ஸ்டாலின் கிட்ட மந்திரியாக இருந்தவர், இப்போ அவங்களுக்கெல்லாம் சட்டம் என்னன்னு தெரியாதா? இப்படி என்ன பிரச்சனை எங்கே ஆரம்பித்தாலும் எங்கே வந்து நிற்குது? அனிதா ராதாகிருஷ்ணனோ ஸ்டாலினோ யாராக இருந்தாலும் இந்த தேர்தல் முடிவை திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியல, ஜீரணிக்க முடியல. 2 மாதம் ஆகப்போகுது. அவங்க மனசு இந்த முடிவை ஏற்றுக்க மறுக்குது. எடப்பாடி கிட்ட தோற்றுருந்தா சமாளிச்சிருப்பாங்க. புதுசாக வந்து அவர்கிட்ட தோற்றதில் மனசு தவிக்குது, பரிதவிக்குது. எப்படியாவது கவர்மெண்ட் கவுந்துராதான்னு பார்க்குறாங்க. அப்படி உங்கள் விருப்பத்துக்கெல்லாம் அரசியல் நடக்காது. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும்பொழுது தாவேக்கா என்னை இழுக்க பார்த்தாங்க. இது வந்து அப்பட்டமான போய் இங்கே நான் கேட்குறேன், ஊரில் வெளியிலலாம் அதாவது பொய் சொல்கிறதுக்கும் புழுவுறதுக்கும் ஒரு அளவு இருக்குன்றாங்க. போலீஸ்காரனா அவ்வளோ முட்டாளங்க. கோடிக்கணக்கான பேர் டிவியில் பார்க்குறாங்க, வெளியில் ஒரு 1000 பேர் நின்று இருக்காங்க கட்சிக்காரன். இவர் போய் என்ன அப்படியே இந்த கவர்மெண்ட்டை திமுகவை கவுத்துற போகிறாரு? நான் கேட்குறேன். முதல்ல இவர் போகிறாருன்னா இவர் பதவி போடும். இவர் ராஜினாமா பண்ண சொல்லி சொன்னாங்கன்றார் அவர். இவர் தாவேக்கால சேர்றதால வந்து இல்லை, அதாவது வந்து திமுகவோட ஒரு எண்ணிக்கை குறையுது, லாஜிக்கலி அது கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன், அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் எங்களை இழுக்கிற மாதிரி நாங்கள் உங்களை இழக்கிறோம். இப்போ அண்ணா திமுகவில் 6 பேர் ரிசைன் பண்ண மாதிரி திமுகவில் ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணால் கூட பொலிட்டிக்கலாக அது விஜய்க்கு கெயின் தான். லாஜிக்கலி அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னா இருக்குது, நான் மறுக்கல. ஆனால் ஆக்சுவலாக அவ்வளோ முட்டாளாவா தமிழ்நாடு போலீஸ் இருக்கும்? வெளில 1000 பேர் நின்று இருக்கான், போலீஸ்காரன் உள்ளே பிடிச்சி உட்காந்து நீ ராஜினாமா பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சிஸ்டம் ஒர்க் ஆகாதுங்க. அப்படியே அவர்கிட்ட ராஜினாமா பண்ணுன்னா அது அங்கே வச்சு சொல்ல மாட்டாங்க, வேறு ரூபத்தில் எப்படியா வச்சு சொல்லுவாங்க. அவருடைய மகன்கள் எல்லாம் வந்து அவங்க தொழில்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, பிஸ்னஸ் பீப்புள் அவங்க எல்லாருமே. அதோட நான் நிறுத்திக்கிறேன். இல்லையா? எப்படி எங்கே டீல் பண்ணணுன்றது எல்லாருக்கும் தெரியும். பாலிடிக்ஸில் இல்லை. அவருடைய மகன்கள் 2 பேரும் வந்து 2 பேரோ 3 பேரோ அவர்கள் வந்து ஒரே அவங்க தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவங்கள பற்றிலாம் எதுவும் தப்பாக சொல்லலை. இப்போ இந்த மாதிரியான வேலைகள்லாம் எப்படி நடக்கும்? ஆள் பிடிக்கிற வேலை. அதனால் இது வந்து அவர் எல்லாருக்கும் தெரியுது ஒரு போய் பேசுகிறாருன்னு. தொடர்ந்து இந்த 55 நாளாக வந்து முன்னாள் மந்திரிகளில் ரொம்ப அதிகமாக பேசுனது, தப்பாக பேசுனது அண்ணா, அதிகமாக பேசினா கூட ஓகே, தப்பாக பேசுனது அனிதா ராதாகிருஷ்ணன். அதுக்கான வேலையை அவர் கொடுத்தாரு. இப்போ வெளியில் வந்து என்னை தாவேக்கால சேருங்கன்றாரு. அதை யாரும் நம்ப போகிறதில்ல, திமுகனது நம்ப மாட்டோம். அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொரு புறம் ஏவா வேலு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதி, அடுத்தடுத்து குறிவைக்கப்படும் திமுக முன்னாள் அமைச்சர்கள் அப்படிங்கிற செய்தி எப்படி பார்க்குறது? தவறு செய்தால் நடவடிக்கை பாயும் அப்படின்னு எடுத்துக்கிறதா, பழிவாங்கும் நடவடிக்கை கூடுதலாக இதில் இருக்கிறதுன்னு எடுத்துக்கிறதா? எப்படி சார்? இல்லைங்க, இதெல்லாம் பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொல்வது அபத்தமானது. சட்டம் தான் கடமையாக செய்யுது. அவங்க நாங்கள் ஊழல் பண்ணா, நீ தப்பு பண்ணனா தண்ணி குடிப்ப, உப்பை தின்ன தண்ணி குடிப்ப, ஏன் பயந்து ஓடுற?
இன்னொன்று விஐபி கேசஸ்லாம் அடிக்க போகிறது கிடையாது, மிரட்ட போகிறது கிடையாது, 3rd டிகிரி மெத்தட்ஸ் கிடையாது. அதெல்லாம் வந்து ரைட் ராயலாக இருக்க போகிறீங்க. இன்னும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சா 1 மாதம் 2 மாதத்தில் பெயிலில் வர போகிறீங்க. அப்புறம் கேஸ் நடக்க போது 99% கேஸ் ஊற்றி தான் மூட போகிறீங்க. ஜெயலலிதா தான் ஆதாரத்தோட லஞ்சம் வாங்கி ஜெயிலுக்கு போனது. திமுக யாராவது வரைக்கும் பொன்முடி ஒருத்தர் தான் கன்விக்ட் ஆகி, அதுவும் வந்து கன்விக்ஷனும் ஸ்டே பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இவெல்லாம் யாருமே வந்து இது வரைக்கும் மாட்டினது கிடையாது. ரெண்டாவது வந்து சட்டம் வந்து கரப்ஷன் கேசஸில் சட்டம் வந்து இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் தான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது முட்டாள்தனமான ஒரு வாதம். நடைமுறையில் அப்படி கிடையாது. இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம். 10 ரூபாய் லஞ்சம் வாங்கினான்னு சொல்லி டிஸ்மிஸ் ஆன எத்தனையோ கடைநிலை பணியாளர்கள் இருக்காங்க இந்த நாட்டில். ஆனால் 10,000 கோடி கொள்ளை அடிச்சுட்டு ரைட் ராயில் சுற்றின்னு வரவங்கள தான் நம்ம கண்ணு முன்னால் பார்க்குறோம் எல்லா கட்சியிலையும். அப்படி இருக்கும்போது இப்போ அவர் ரெய்டு பண்ணாங்க, சம்மன்ஸ் அனுப்புனாங்க. அவர் உடம்பு சரியில்லைன்னு போய் சிங்கப்பூர் மருத்துவமனையில் படுத்திருக்காரு. இருக்கட்டும், உடல்நலம் பூரண உடல்நலம் தேறி விரைவில் ஏவா வேலு தமிழகம் திரும்பி தன் அரசியல் பணிகளை முன்போல தொடர வேண்டும். இது இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து இனிஷியலாக இருக்கிற அந்த ஒரு யூஃபோரியான்வாங்க, ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பரபரப்பு போக போக அப்படியே நிறுத்து போயிடும், அப்படியே காலி ஆகிடும். முதல் நாள் தான் அது பெரிய அளவில் பேசப்படும். அவனை தூக்கணும், இவனை அரெஸ்ட் பண்ணாங்க, அது நார்மலாக நடக்கிற ஒரு யூஷுவல் ஆக்டிவிட்டி மாதிரி விட்டுருவாங்க. இந்த ஊழல் வழக்கில் வந்து 91-96 பீரியடில் கொள்ளாடிச்சவங்கள 2096-2001 கலைஞர் வந்து ஜெயலலிதா இன்னும் 4-5 மந்திரிகளை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சார். பட் 2001-2006 ஜெயலலிதா வந்தோன்னா ஒரு புதிய போக்கு என்னன்னா, யாரையும் அரெஸ்டெல்லாம் பண்ணல. கேஸ் ஃபைல் பண்ணி ரெய்டு நடக்கும், சார்ஜ் ஷீட் போடுவாங்க, நீதிமன்றங்களில் பல வருடங்கள் நடக்கும், 99.99% விடுதலை ஆவாங்க, இல்லை கேஸ் அப்படியே ஊற்றி மூடுவாங்க. இதுதான் நடக்கும். அதனால் ஊழல் வழக்குகளுக்காக வந்து கைது செய்யப்படுவது என்பது வந்து 2001க்கு பிறகு இல்லை, 25 வருஷமாக கிட்டத்தட்ட இல்லை. பட் விஜய் கவர்மெண்ட் அதை ஃபாலோ பண்ணுமா, இல்லை இவங்க 1996-2001 கலைஞர் பண்ண மாதிரி அரெஸ்டே பண்ணுவாங்களான்றதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் அரெஸ்ட்டுன்றது வந்து ஐஓ முடிவு செய்கிற விஷயம். கோர்ட்டே கூட ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணு அல்லது பண்ணாதன்னு சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும்பொழுது ஏவா வேலு சிங்கப்பூர் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவங்க வக்கீல் மூலமாக சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஒரு நாள் வந்தாகணும், நிரந்தரமாக சிங்கப்பூர்லேயே படுத்துக்க முடியாது. அவர் ஒரு நாள் வந்து அப்பியர் ஆகணும். அப்பியர் ஆகிறதுக்கு நடுப்புற எத்தகைய அரசியல் மாற்றங்கள் என்பதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. இது அரசியல் இல்லையா? காலம் கடக்க கடக்க உங்களுக்கு வந்து அதோட தீவிரத்தன்மை கரைந்து போகும், குறையும். ஏன்னா முதல் நடவடிக்கைங்கும் பொழுது ஒரு பரபரப்பு இருக்கும். அடுத்தடுத்த வழக்கு அப்படிதாங்கிற ஒரு முத்திரை குத்திட்டானாலும் மக்கள் அதை சோர்ந்து போயிடுவார்கள். பெரிய பரபரப்பு. நிரந்தரமா யார் ஒருத்தருமே சட்டத்தின் முன்னிருந்து தப்பிச்சு போக முடியாது. சம்மன்ஸ்க்கு யாரா இருந்தாலும் ஒரு நாள் அப்பியர் ஆகும். இது இடைப்பட்ட காலத்துல என்ன மாதிரியான அரசியல் நடக்குது, என்ன வேணா புரிந்துணர்வு, எத்தகைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட, சரியான வார்த்தை, ஐ லைக் இட். எத்தகைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் MOU சைன் ஆகுதுன்றதெல்லாம் பொறுத்த விஷயம். அது காலதாமதம் ஆகுதுனாலே MOUஸுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். இதுதான் இந்திய ஜனநாயகம். இந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சிக்கும் இது போகிறோம். அது யார் ஆட்சியில் இருந்தாலும் அது நல்ல வார்த்தை. அது எத்தகைய MOU சைன் ஆகுதுன்றதை பொறுத்த விஷயம். அது நாட்டு நலன் கருதி நாங்கள் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எப்போ சமரசமாக போயிட்டோம், சமரசமாக போயிடலாம். ஆமாம், அப்படி போயிட்டாங்க அப்படின்னா அதை வேடிக்கை பார்க்க மக்கள் தான் மீண்டும் ஒரு முறை ஏமாற்றப்பட்டவர்களாக. அதுதான் உனக்கு முழு வளர்ச்சி அடைஞ்சிருந்ததுன்னா இதை பார்த்தெல்லாம் உனக்கு வந்து ஒரு த்ரில் வராது. இவன் வீட்டில் ரைடு, அவன் வீட்டில் ரைடு, இப்போ இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு நடக்கும். இது ஒன்றுமே இல்லை. இது உனக்கு முழு வளர்ச்சி அடைஞ்சிருந்ததுன்னா, அப்புறம் உனக்கு ஒரு பக்குவமான மனம் இருந்ததுன்னா, குறைந்தபட்ச அரசியல் புரிதல் இருந்திருந்ததுன்னா, இது எதுவுமே உன்னை த்ரில் ஆக்காது. இப்போ ஒரு த்ரில் ஆகுதில்ல சாமானியனுக்கு, ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டானே, இவன் வீட்டில் ரைடு, அவன் வீட்டில் ரைடு, இவனை தூக்கி உள்ளே போட்டான், அவன் எஸ்கேப் ஆகி ஓட்டான், ஒரு 6 months ஓடும். அப்புறம் எல்லாம் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். எந்த அரசியல்வாதி வீட்டில் ரைடு நடத்தி ஒட்டுமொத்த சொத்துக்களும் முடக்கப்பட்டு நடுத்தரில் பார்த்துருக்கோம், நடக்காத ஒரு காரியமாக தான் ரியாலிட்டி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு எந்த அரசியல்வாதியாக வெக்கப்பட்டு மூஞ்சியை மூடிக்கின்னு ஜெயிலுக்கு போகிறானா பார்த்தீங்களா, கை காமிச்சு தான் போகிறோம் எல்லா கட்சியிலுமே. ஸோ அதுதான் வந்து உங்களோட அரசியல் இன்னைக்கு. அதனால் ரொம்ப அழகான வார்த்தை. நாட்கள் செல்ல காலதாமதமாக விசாரணை முழுமை பெறுவதற்கான காலதாமதம் அதிகமாக குறிப்பாக சம்மன்ஸுக்கு வந்து அப்பீர் ஆவதில் காலதாமதம் ஏற்படும் பொழுது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். வாழ்க இந்திய ஜனநாயகம். என்ன நடந்தது கரூரில் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட இப்போ தெரிஞ்சு போச்சு. இந்த அரசு வந்தானே இவங்களுக்கு அதில் ஒரு அரசியல் கணக்கு இருக்குது. அதில் தேவையில்லை மேடையில் அவர் சொன்னது தவறு சொல்லியிருக்கக்கூடாது. ஆதவர்ஜுனா சொன்னது தவறு, எங்களுக்கு தீர்த்து கொள்வதற்கு ஒரு கணக்கு இருக்குன்னு ஒரு அரசு சொல்லக்கூடாது. பழி வாங்கிறது விலங்கின் குணம், மனிதனின் குணம் அல்ல. அதுவும் ஒரு அரசு வந்து சொல்லக்கூடாது. தனிநபராக நீங்கள் சொல்லிட்டு போ,
அது எங்கள் பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. திருவாளர் பொதுஜனம் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆதவர்ஜுனாக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இருக்கிற கணக்கு வழக்கை தீர்த்துக்கிறதுக்கும், விஜய்க்கும் செந்தில் பாலாஜிக்கும் இருக்கிற கணக்கு வழக்கை தீர்த்துக்கிறதுன்றது விஜயோட பிரச்சனை, செந்தில் பாலாஜியோட பிரச்சனை, திமுகவோட பிரச்சனை, தாவேகாவோட பிரச்சனை. தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் தமிழ்நாடு அரசாக நீங்கள் வந்த பிறகு, மந்திரியாக வந்த பிறகு, பொதுப்பணித்துறை ஆதவர்ஜுனாவுக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கும் இன்றைக்கி முன்னாள் மந்திரியாக எம்எல்ஏவாக இருக்க செந்தில் பாலாஜியை பழி வாங்குவதற்கான எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா நீங்கள் மந்திரியாக இருக்கீங்க. இன்னொன்று, அந்த வழக்கு உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு. அப்போ எங்களுக்கு தீர்த்து கொள்வதற்கு கணக்கு இருக்குன்றது ஆதவர்ஜுனாவோட பேச்சு ரொம்ப ரொம்ப தவறு. அவர் அப்படி பேசியிருக்கக்கூடாது, அது தவறு. எதிர்காலத்தில் அவர் அதை தவிர்க்கணும். பழிவாங்குற உணர்ச்சியாக இருந்தால் நீங்கள் மந்திரியாக இருக்க முடியாது. நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி சார்.